யா சூப்பராக இருக்குது. அவர் ரீசெண்டாக அந்த லேட்டஸ்ட்டு போஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அரசியலில் வராரு. ஸோ அதுக்கு ரிலேட்டடாக இருக்க மாதிரி தான் இருக்குது அந்த போஸ்ட்டு. ஸோ எல்லாரோட வெயிட்டிங் எப்படின்னா ஃப்யூச்சரில் என்ன பண்ண போகிறாரு அப்படிங்கிறத அதுக்கான ஒரு சைனாக அதில் இருக்கும்னு சொல்லிட்டு எல்லோரும் ஈகராக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ பார்க்கலாம், அதுக்கான சிக்னலாக தான் இருக்குது. ஸோ பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. சூப்பராக இருக்குது. அதான் அதோட சிக்னலில் இது கொடுத்த மாதிரி இருக்குது. ஸோ அதுக்குள்ளே நிறைய இன்ஃபர்மேஷன் வரும்னு நான் நினைக்கிறேன். எல்லாம் ஸோ ஃபேன்ஸ் எல்லாம் அதில் இன்க்ளூட் பண்ணியிருக்கிறதுனால அவர் நிறைய இம்பார்ட்டன்ஸ் அவங்களுக்கும் கொடுப்பாரு அப்படின்னு நான் நினைக்கிறோம். ஸோ அதை நம்பி தான் இருந்துகிட்ருக்கோம். ஸோ பார்க்கலாம் அவருடைய அப்கமிங்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட் லுக் ரிமைன்ஸ் மோர் ஆஃப் மாஸ்டர். செகண்ட் லுக் வந்து எம்ஜிஆர் மாதிரி ட்ரை பண்ணிருக்காரு. எம்ஜிஆர் மாதிரி ஒரு மாஸ் தலைவராக வர்றதுக்கு நிறைய ஒர்க் அவுட் பண்ணோம். எம்ஜிஆர் முதல்லேருந்தே நிறைய ஒர்க் பண்ணி தான் வந்தார். இவர் என்ன பண்ணுவாருன்னு தெரியல. லெட்ஸ் ஹோப் ஃபார் தி பெஸ்ட். ஃபர்ஸ்ட் லுக் அண்ட் செகண்ட் லுக் ரெண்டுமே வேறு லெவலாக இருக்குது. தளபதி 16 அண்ட் மாஸ்டர் படத்தோட ரீக்ரியேஷன் அந்த ஃபர்ஸ்ட் லுக் வந்துட்டு இட் வாஸ் ரியலி குட். அண்ட் செகண்ட் லுக்கில் எம்ஜிஆர் மாதிரி நல்லா ட்ரை பண்ணியிருக்காரு. நான் ஆணையிட்டால் அந்த விப்ளாஷ் அதெல்லாம் வச்சுட்டு எங்கள் வீட்டு பிள்ளை அந்த வைப்ஸ் நல்லா வந்திருக்கு. இட் வாஸ் ரியலி குட். ரெண்டுமே ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. அஃப்கோர்ஸ் அவரோட பொலிட்டிக்கல் என்ட்ரியை சிக்னிஃபை பண்ணுற மாதிரி இருக்குது. இட் இஸ் கம்ப்ளீட்லி ரிலேட்டபிள். ஸோ அந்த மாதிரி இப்போ வந்துட்டாருன்னா எல்லாருமே அந்த மாதிரி கரெக்டாக ஓட்டு போடுறதுக்கு இன்னும் கொஞ்சம் நிறைய சேர்க்கறதுக்கு அந்த மாதிரி கொஞ்சம் பெட்டராக இருக்குது. இன்னும் கொஞ்சம் நல்லா ஒர்க்ஸ். அது எம்ஜிஆர் மாதிரி ஒரு தலைவரோட வைப்பை திரும்ப கொண்டு வரது பாசிபிலிட்டி இல்லை. பட் விஜய் தன்னோட சைட்லேருந்து ஒரு பெட்டர் அரசியலை கொண்டு வருவாருன்றது மக்களோட நம்பிக்கை. அதை வந்துட்டு அவர் காப்பாற்றுவாருன்னு நம்மளும் நம்புவோம். அவ்வளோதான். ஷூர். ஆமாம், ஜனநாயகம்ன்ற டைட்டில் பார்த்தோம், நல்லா இருந்துச்சு. பட் வந்து எனக்கு தெரிஞ்ச நியூஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா தளபதி 69 வந்து தெலுங்கு படம் பாலையா படத்தோட ரீமேக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். அதாவது பகவந்த் கேசரின்னு ஒரு படத்தோட ரீமேக்காக தான் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அதில் இருக்கிற மாதிரி தான் சீன்ஸ் எல்லாமே இருக்குது. ஃபஸ்ட் லுக்குமே பார்த்தா அப்படி தான் இருக்குது. பட் நல்லா இருக்குது. ஹச் வினோத் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக யோசிச்சு அவரோட க்ரியேட்டிவிட்டியில் நல்லா எடுத்திருப்பாருன்னு நினைக்கிறேன். இன்னும் ஷூட்ஸ் கண்டினியூ ஆகிட்டு தான் இருக்குது, இன்னும் முடியல. அதுக்குள்ளே ஃபஸ்ட் லுக் வந்து இன்றைக்கி ரிப்பப்ளிக் டே அன்னைக்கு விட்டுருக்காங்க. நல்லா இருக்குது. ரெண்டு செகண்ட் லுக்குமே பார்த்தேன், அதுவுமே நல்லா இருக்குது. ரெண்டு லுக்குமே சூப்பராக இருக்குது. ஆமாம், நான் ஆணையிட்டாங்கிற ஒரு கண்டென்ட் வச்சு சாட்டையை சொல்கிற மாதிரி இருக்குது. அவர் அரசியல் வரத்துக்காக ஒரு முனைப்பாக தான் இது இருக்குன்னு நான் நினைக்கிறேன். கடைசி படங்கிறதுனால அதில் கண்டிப்பாக அவரோட அரசியல் ஏதாவது ஒரு சின்ன ஒரு ஏதாவது இன்சர்ட் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஹச் வினோத்தோட க்ரியேட்டிவிட்டியில் கண்டிப்பாக அதை கொஞ்சம் விஜயோட அரசியலையும் கொஞ்சம் இன்சர்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ படம் பார்த்தா தான் தெரியும். பட் வந்து இது வந்து தெலுங்கு படம் பகவந்த் கேசரின்னு ஒரு படத்தோட ரீமேக்காக தான் இருக்குன்னு நான் கெஸ் பண்ணுறேன். பட் அதுவாக என்னங்கிறது படம் பார்த்தா தான் தெரியும். கண்டிப்பாக எம்ஜிஆர் வழியை பின்பற்றினார்னா விஜய் எம்ஜிஆர் மாதிரியே கூட ஆகலாம், அடுத்து எம்ஜிஆராக கூட ஆகலாம். ஏன்னா எம்ஜிஆருக்கு ஈக்குவலாக வந்து யாரும் இது வரைக்கும் அரசியல் இன்னும் பண்ணலை. இவர் வந்து பண்ணார்னா கண்டிப்பாக மக்களுக்கு நல்லது பண்ணார்னா அடுத்த எம்ஜிஆராக கூட ஆகலாம். சார், தளபதியோட லாஸ்ட் படம் எல்லாருமே ஈகராக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். பார்த்தோம், நல்லாமே இருந்தது. செகண்ட் லுக் வந்து நான் ஆணையிட்டால்னு போட்டு ரொம்ப ஒரு டெம்டிங்காக இருந்தது. படத்தை பார்ப்போம், மேபி நல்லாயிருக்குன்னு நம்புகிறோம். ஆமாம், கண்டிப்பாக இதுவும் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகும் சார். ஃபர்ஸ்ட் லுக்கும் சூப்பராக இருந்தது, ஜனநாயகன் போட்டு நல்லாவே லைக் பண்ணிக்கிட்டு இருக்கோம். பட் அது அவரோட எண்டு இதுன்னு சொல்லுவோம், கரியரோட எண்டுன்னும் போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. பட் என்ஜாய் பண்ணணும் இந்த படத்தை. நல்லா இருந்துச்சு சார். ஃபர்ஸ்ட் லுக்கு செகண்ட் லுக் ரெண்டுமே ரொம்ப நல்லா இருந்தது. நல்லாயிருக்கும், படமும் நல்லாயிருக்கும்னு ரொம்ப பேர் வெயிட் பண்ணுறாங்க. நல்லாயிருக்கும். ஆமாம், அது அவர் அப்போவுமே முன்னாடி சொன்னது தான். அவர் அப்படி தான் அந்த வழியில் தான் ஃபாலோ பண்ணிருக்காரு. இப்போ அதில் தான் போய்கிட்டு இருக்காரு. கரெக்டாக தான் போய்கிட்டு இருக்காரு. பார்க்கலாம். ஐ திங்க் ஸோ. பிகாஸ் ஆனால் அவர் வந்து டாப் 5 அந்த மாதிரிக்குள்ளே வரத்துக்கு சான்சஸ் இருக்குது. பிகாஸ் ஃபேன்ஸ் நிறைய பேர் இருக்காங்க அவருக்கு. ஸோ இருக்குன்னு நினைக்கிறேன். விஜயோட லாஸ்ட் மூவி அப்படிங்கிறதுனால அவருடைய இம்போர்ட்ஸும் இதில் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அவரும் வந்து ரொம்ப பார்த்து தான் பண்ணியிருப்பார். ஸோ நானும் ரொம்ப ஈகராக தான் இருக்கேன் எப்படி இருக்குன்னு பார்க்க. கண்டிப்பாக obviously ஏன்னா he has already proved his prowess in வலிமை அண்ட் சதுரங்க வேட்டை அண்ட் சொல்லவே வேண்டாம் நேர்கொண்ட பார்வை மாதிரி படத்துலலாம் நல்லாவே தன்னோட ப்ராவஸை காட்டியிருப்பார். பிகாஸ் நேர்கொண்ட பார்வை மாதிரி ஒரு ரீமேக்லாம் வந்துட்டு நிறைய பேர் எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. பிகாஸ் தட் வாஸ் அ போல்ட் மூவ். அதுவும் தமிழ்நாட்டில் வந்துட்டு இப்படி ஒரு இது வரும்னு யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. அப்படி ஒரு நல்ல மூவியை சூப்பராக எடுத்து நல்லா தமிழ்நாட்டோட ஆடியன்ஸுக்கு சென்சிட்டிவாக ரீமேக் பண்ணியிருப்பார். அந்தளவுக்கு நல்லாயிருக்கும். ஸோ டெஃபினெட்லி he would do a good job ன்னு ஒரு வைப்ஸ் வருது. ஆமாம், படம் எப்போ வரும்ன்றத வெயிட்டிங்கில் தான் இருக்கும். பார்க்கலாம். படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் பார்த்துட்டு அது கடைசி படம் ஒரு ஹைப்போட தான் இருக்கும்.
பார்க்கலாம். படம் பார்த்துட்டு எப்படி இருக்குன்ற மக்கள் தான் முடிவெடுக்கணும். அடுத்த அரசியல் கட்டம் அதுக்காக அவருக்கு ஒரு ஆல் த பெஸ்ட். அடுத்த கட்டத்தை மூவ் பண்ணுறாரு, அதுக்காகவும் ஆல் த பெஸ்ட். மக்கள் சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் அவருக்கும். இல்லை சார், அவர் எங்கே செல்ஃபி எடுத்தாலும் கூட்டமாக தான் இருக்கும், அது எந்த டவுட்டும் இல்லை அது அரசியல் படம் இல்லைன்னு சொல்லிட்டாங்களே ஆல்ரெடி. மேபி இல்லைன்னு தான் டேரக்டர் சொன்ன அந்த ஒரு இதில் போட்டிருந்தாரு. இருந்தாலும் நல்லா இருக்கும், கண்டிப்பாக நல்லா தான் சார் பண்ணுவார். அவர் குறை சொல்லவே முடியாது எந்த விதத்துலையும். படம் நல்லா இருக்குன்னு நம்புவோம், என்ஜாய் பண்ணுவோம். ஜனநாயகம் ரொம்ப நல்ல டைட்டில், இப்போ சூழ்நிலைக்கு ஆப்டான டைட்டில். நல்லா தான் இருக்கும். வினோத் எனக்கு பிடிக்கும், அதில் நல்லா டைரக்ட் பண்ணுவார். சரி, ஓகே, இதுவும் இந்த படமும் நல்லா இருக்கட்டும். நல்லா இருந்தால் நல்லது தான். ஓகே, எதிர்பார்க்குறேன்.